பொய்யானவைகளெல்லாம் சத்தியமாக்கி இதுக்கே வாழ்க்கை, இதுக்கே போராட்டம், இது அடையிறதே ஒரு பெருமை, இது அடையிறதே வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்ற அளவுக்கு இங்க வந்து ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது விழிப்பு நிலைகள் தோறும். இதைதான் வந்து நம்ம இங்க நுட்பமா பார்க்கிறோம். அவர் வந்து சொல்லி விட்டுட்டார். அப்ப அடுத்த லைன்ல தான் முக்கியமான பாயிண்ட். இந்த பாட்டையே நான் வந்து தொடர்ந்து இந்த சசங்கத்துல நீ அதுவாக இருக்கிறாய் என்னுடைய முக்கியமான கிரக்ஸே இதுதான். ஏகதா கிராஹ்யதே அசீதி அப்படின்றாரு. ஏகதானா ஜஸ்ட் ஒன்ஸ், ஜஸ்ட் ஒன்ஸ் உணர்ந்துட்டேன்னா நீ யாருன்றத, நீ யார், உன்னுடைய உண்மையான தன்மை என்ன, உன்னுடைய உண்மையான சொரூப நிலை என்பது என்ன, அதற்கு தானம் இந்த உடலை போன்ற தோற்றமறைவெல்லாம் இருக்கா? ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம இருந்து விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு ஆறாவாரத்தோட எழுந்து தடபுடலா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பொய் இருப்பு தான் ஒன்று இருப்பா? அதனுடைய இருப்பு என்ன? அப்பேற்பட்ட அந்த இருப்பை நீ ஒரு க்ஷணம் உணர்ந்தாயானால், சந்தேகமற உணர்ந்தாயானால் என்ன ஆகுதுன்றாரு. அவ்வளவுதான், அந்த இம்பாக்ட் போறோம், உன்னை வழி நடத்தி அழிச்சுட்டு போயிடும். ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணம் என்னுடைய உண்மை சுரூபம் என்ன, இவன் யார், நான் யார், அது என்பதும் நான் என்பதும் எந்த வகையில வந்து சங்கமிக்கிறது, சங்கமிக்கிறதா இல்லாட்டி யாராவது பிரிஞ்சவன் இங்க தோன்றினவன் யாராவது இருக்காதா அப்படின்ற அந்த உண்மை பொருளுடைய ஞானம் ஒரு க்ஷணம் ஒரு தடவை கிடைத்தால் போரும், வாழ்க்கையே முற்றிலுமாக மாறிவிடும். உடனே நம்ம வந்து ஜோதியா மறைஞ்சு போயிட மாட்டோம். ஒரே சித்துக்கள்லாம் கையில கிடைச்சி அற்புதங்கள்லாம் கையை தூக்கினா அந்த பொருள் வருது, பேசின பொருள் வருது, அருள் வாக்கு சொல்றது. இது அந்த மாதிரியான விவகாரம் அல்ல. ஞான பொருள், மெய்ப்பொருள், உண்மை பொருள், அந்த ஒரு பொருள்ல தான் வந்து இந்த இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற சித்துக்களை விடையா சூரியனும் சந்திரர்களும் பூமியும் பலவிதமான கோட்களும் அண்ட பேரண்டங்களும் எல்லாமுமே சின்மயமா தானே இருக்கு. ஆதிசங்கரர் வந்து குருஸ்துதியில வந்து சொல்லுவார், அகண்ட சின்மயம் வியாபியத் சர்வம், சின்மயம் வியாபியத், சின்னுன்னா வந்து அறிவு பொருள், அறிவு பொருள் மயமா வியாபியத் சர்வம், எல்லாவற்றையும் ஊடுருவி வியாபித்திருப்பது அறிவு பொருள். திரைலோக்கியம் சராச்சரம், திரைலோக்கியம்னா 3 விதமான நிலைகள், வேற ஒண்ணுமே கிடையாது. எப்ப பாரு வந்து அதை தான் நம்ம நினைச்சுக்கோம். இங்க வந்து ஆகாசம் பாதாளம் பூமி அப்படின்றது கிடையாது. 3 நிலைகள் தான். சின்மயம் வியாபியத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அப்பேற்பட்ட அந்த அறிவு பொருளை எனக்கு உணர்த்திய என்னுடைய ஆன்ம குருவான அந்த குருமூர்த்திக்கு, அந்த குருவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னு அது விவரிப்பார். இங்க வந்து சிற்பொருள் அண்ட சராசரங்கள் எல்லாம் இங்க வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேலை பண்றது. இங்க வந்து அந்த டிஸ்கவரி பார்த்துன்றது கூட டிஸ்கவரியில வருது. அந்த பிளாக் ஹோல் வந்து நட்சத்திரங்கள் பல நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா, எல்லாத்துக்கு பின்னாலேயும் விஞ்ஞானம் தான் இருக்கு. இப்படி வந்து அண்ட பேரண்டங்கள் பூரா பரவி இருக்கிற பலவிதமான சக்திகள் அனைத்துமே சக்திகள் எல்லாம் தோன்றுவது அதிலிருந்து. சக்திகள் எல்லாம் இருப்பது அதிலிருந்து. அத வந்து நம்மளுடைய சுட்டறிவுமா கொஞ்சமா ஒரு பெரிய மலைய ஒரு மூலையில வந்து ஸ்கிராச் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருப்பதுதான் நம்ம பௌதிக விஞ்ஞானம். என்றைக்கு
பார்ப்பவன் எவன், இங்கு இந்த பௌதிக விஞ்ஞானத்தை விசாரித்துக் கொண்டிருப்பவன் எவன், இவனுடைய மூலத்தையே இவனே எங்கே இருந்து உற்பத்தியாகி இவைகளை செய்து கொண்டிருக்கின்றான், இவைகளை விசாரித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இவனுடைய மூலத்தை பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட அற்புதம் நடக்கிறது. அந்த மூலம் ஒரு க்ஷணம், ஆனால் அது தானாகத்தான் தெரியணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்தலத்தை பொய்யற தெளிவுபடுத்தி வைக்கணும். நம்ம பொய்கள் அற நாம்ன்ற இருப்பு தற்பொழுது எப்படி இருக்கிறோம்ன்றதான் நான் இந்த பாதிக்கு கீழே எழுதியிருக்கேன். இப்போ இதனோட மீனிங்கா இங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். If that is realized even once, one is totally transformed. If that is realized even once, one is totally transformed. முற்றிலுமா ஏற்பட்ட பொருள். ஆழ்ந்த உறக்கத்துல எல்லோரும் அதன் மடியில் இரண்டர கலந்து ஓய்வு கொண்டிருக்கின்றோம். ஆழ்ந்த உறக்கத்துல ஸ்பிளிட்டே கிடையாதுங்க, எதுவும் கிடையாது, எந்த தனித்துவம் கிடையாது, அறவே கிடையாது, கால தேசம் எதுவும் கிடையாது. அங்க எதெல்லாம் இல்லையோ அவைகள்லாம் உண்மையில இல்லவே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல எதெல்லாம் இல்லையோ, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவைகளுக்கு விழிப்பு நிலையில் அது எப்பேற்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள் பிரபஞ்சத்துல நடந்தாலும் அவைகளை உணர்பவன், காண்பவன், அனுபவிப்பவனே இல்லாமல் போகிற ஒரு நிலை நிச்சயமா 24 மணி நேர வாழ்க்கையில எல்லோரும் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றோம். அங்கு இல்லாதது உண்மையான இருப்பே இல்லை. அப்படின்னா இங்க உண்மையான இருப்பு போல தோன்றும் விழிப்பு நிலை வாழ்க்கை என்பது என்ன? அதாவது நாம் இப்போ நம்ம விழிப்பு நிலையில தான் இதை விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் கேட்டுருக்கு, சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம எந்த பாயிண்ட் வரைக்கும் இதனுடைய விளக்கங்களை எடுத்துன்னு போலாம்னா, இந்த பொய்யை பத்தி தான் நம்ம சொல்லிட்டே இருக்க முடியும். பொய்ன்னு உணர்றதே பொய்மை அங்கு தீர்கிறது, பொய்மை ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த பொய்மைக்கு ஆதாரம் என்ன? இந்த பொய்மை தோன்றும் விதம் என்ன? பொய்மை எப்படியெல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது க்ஷணந்தோறும் விழிப்பு நிலைகளில். இதை தான் நம்ம இந்த பாதியில நான் எழுதியிருக்கேன். இங்க ஒரு படம், ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு பிக்சர் டிரா பண்ணியிருக்கேன். 3 வட்டம் போட்டிருக்கேன், ஒன்றுத்துக்குள்ள ஒன்று. வெளியில இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஸ்தூல பௌதீக உடல், பிசிக்கல் பாடி, வெளி வட்டம். அதுக்குள்ள ஒவ்வொரு செல்லுலையுமே, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும், அதுதான் கடைசி பௌதிக பார்ட், சின்ன பார்ட் செல்லு. அந்த செல்லு ஒன்றுத்துலேயுமே மனம் இருக்கு, ஒன்றுத்துலேயும் மனம் இருக்கு. ஒன்றுத்துக்கும் கர்மாவும் வந்துட்டு இருக்கு. கர்மான்னா என்ன? அது இப்படி இயங்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட இருக்கு. ஸோ பிசிக்கல் பாடி இஸ் கண்ட்ரோல்டு பை மைண்ட். பிசிக்கல் திங்ஸ் ஆர் ஆல்சோ கண்ட்ரோல்டு பை மைண்ட். மைண்ட் இஸ் ஆல்சோ பிசிக்கல் தான். ஏன்னா அது ஒரு மெட்டீரியல் மூவ்மெண்ட் தான். நம்ம தாட்டாக தான் எல்லாத்தையும் அந்நியப்பட்டு உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சொரூபத்திலேருந்து எல்லாம் ஒரு எப்படி ஒரு உஷ்ணம் சூரியன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது 24 மணி நேரம் 365 நாள் பூமியினுடைய கணக்கு பிரகாரம் எப்பப்பாரு ஒளியை சிந்திக் கொண்டிருக்கின்றது. ஒளி வரதோட உஷ்ணமும் வந்துட்டு இருக்கு. எப்படி நீக்கமர எல்லா கோள்கள்லையும் அது அனுப்பிச்சுட்டு இருக்கோ, அதே போல ஆன்ம பொருள் இல்லாத இடமே கிடையாது. அதுல மனம்னு ஒரு பொருள், ஒரு செல்லுக்கு செல் வழியா எக்ஸ்பிரஸ் ஆகுது. பல செல்களால கட்டப்பட்டதுதான், பல பில்லியன் செல்களால கட்டப்பட்டதுதான் இந்த ஸ்தூல உடல். ஸோ இந்த ஸ்தூல உடலினுடைய தனித்த ஒவ்வொரு இயக்கத்துக்கு பின்னாடி இருப்பதும் கூட மனம்தான். ஒரு செல்லுலேயே இருப்பது மனம்,
மொத்தமாக இதை விசாரித்துக் கொண்டிருப்பதும் மனம். இது இந்த இந்த மனமே பதிவுகளால கட்டப்பட்டு விழிப்பு நிலைகள் தோறும் உரிமை கொண்டாடி கொண்டு நான் என்னுடைய என்னை என்னால் அந்த குரூப்போடே அது எடுத்துட்டா அட் எ கிவன் மூமெண்ட் அந்த ஃப்ளோக்குள்ள என்ன இருக்கு, என்னுடைய நீ சொல்றிய அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒருத்தன் பார்த்துட்டான்னா, விசாரிச்சுட்டான்னா அங்க என்ன நடக்கிறது. அதை தான் இங்க நான் பிக்டோரியலா இந்த படத்தையும் கொடுத்துருக்கேன். இதுல பிசிக்கல் பாடி மைண்ட் ரெண்டும் ஒன்னே தான், ரெண்டுமே பிசிக்கல் தான், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எழுந்துக்கிறது. எழுந்திருப்பவனோட எழுந்துக்கிறது தான் எழுந்திருப்பவனுடைய உலகம். ஃபர்ஸ்ட் அவனே ஒரு நினைப்பு, அவனுக்கு அவனுடைய